ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஈவினிங் வந்து மயிலாடுதுறை போகிறதா இருக்கும். இன்னைக்கு வந்து ஒரு வேலை ஒரு புதுசாக எங்களுக்கு வந்துடுச்சு. அதனால் ஆயிரம் கிளம்புறோம். கொஞ்ச நாளாக பார்த்தீங்கனாலே வெளியே அதிகமாக போகிற மாதிரியான ஒர்க்கு நிறையா இருந்துச்சு. ரிலேட்டிவோட வெட்டிங் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மாயாரத்தில் ஷாப்பிங் பண்ணுறதா இருக்கட்டும், அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு கன்சல்ட் பண்ணுறது அம்மாவுக்கு இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி போயிட்டு இருந்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாள் இடையில பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் கிரைண்டர் இது ரிப்பேர் ஆச்சு. ஸோ டைம் எங்களுக்கு வந்து மாயாரத்தில் நிறைய ஒர்க்காக தான் சேர்த்து முடித்து கொண்டு வந்துடலான்னு பார்த்தோம். பட் வந்து நிறையா ஒர்க்கு அதிக நேரம் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தால் டயர்ட்னஸ்ஸாக இருக்கும். அதனால் வந்து வேணாம், இதுக்குன்னு இன்னொரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். அதோட ஈவினிங் டயத்தில் 5 o'clock மாயாரம் போகலாம் அப்படிங்கிற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ பஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் மாயத்தோடைய ஓல்டு பஸ் ஸ்டாண்டு இது, புது பஸ் ஸ்டாண்டு இது. இந்த டைமிங்கில் 5 o'clock பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கூட்டமாக இருக்கும். ஸோ நம்ம வந்து கிரைண்டரை பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். இந்த சைடில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வண்டிக்கார ஸ்ட்ரீட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த இடம் இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடேபிள்ஸ் சொல்லிட்டு சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் வந்து அங்கே உட்காந்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்ட்ரீட் வழியாக தான் போகிறோம். இந்த ஸ்ட்ரீட் வழியாக போனாக்கா வந்து நம்ம சக்தி எலக்ட்ரிக்கல்ஸில் வந்து கிரைண்டர் அம்மா கொடுத்துருக்கதா சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிக்கிட்டு திருப்பி வீட்டுக்கு வரணும். இன்றைக்கி வந்து பெருசாக நமக்கு எதுவும் வேலை இல்லை, அதனால் வெஜிடேபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ இதான் வண்டிக்கார ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நிறைய க்ரௌட் வந்து போயிட்டே இருப்பாங்க. ஃப்ரூட்ஸும் ஒரு பக்கம் வந்து நிறையா ஸ்டால் மாதிரி போட்டு நிறைய ஃப்ரூட்ஸ் அடுக்கியிருப்பாங்க. எனக்கு வேறு ரொம்ப ஹெவியாக கோல்டு இருக்கிறதுனால வந்து ஃப்ரூட்ஸ் எதுவும் வாங்க வேணாமான்னு சொல்லிட்டு இருந்தோம். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோப்பா காய்கறி அந்த மாதிரி இது ஸ்ட்ரீட்டோட எண்டிங். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஃப்ரூட்ஸு அது மாதிரி லாஸ்ட் முனையில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நேராக ரோட்டுக்கு சென்டரில் வந்து ஒரு டெம்பிளும் ஒன்று இருக்கும். சென்டரில் டெம்பிள் இது இருக்கும். இந்த ஸ்ட்ரீட்டு கடக்குள்ளே நீங்கள் எல்லாமே பார்த்துடலாம். பாப்கார்ன் அது இதுன்னு எல்லா வித திங்ஸும் வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து விற்கும். இது வந்து இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய சீமாட்டி, நாங்கள் ட்ரெஸ் வாங்கக்கூடிய கடை இங்கே தான் இருக்கும். இங்கே நிறையா ஜுவல்லரி ஷாப்ஸ் எல்லாமே இந்த ஸ்ட்ரீட்டில் வந்து உண்டு. நம்ம இன்றைக்கி வந்து எந்த ஒர்க்கும் நமக்கு கிடையாது. அதனால் வந்து நம்ம வந்து சக்தி எலக்ட்ரிக்கல்ஸில் போயிட்டு அப்புறம் வந்து பக்கத்து வீட்டில் வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ் வந்து அவங்க ஊர்லேருந்து ஒருத்தவங்க மாயாரத்துக்கு வருவாங்க, அவங்க டாக்குமெண்ட்ஸ் வாங்கிட்டு வர சொன்னாங்க. பட் என்ன செய்கிறாங்க தெரியல. மறுபடியும் அவங்களுக்கு கால் பண்ணப்போ என்ன சொன்னாங்கன்னா, இல்லை எனக்கு டைரெக்டாக வீட்டுக்கே வந்து டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துட்டு போகிறதா சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணோம். பட் இல்லைன்னு சொன்னதுனால ஓகே நம்ம திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு ஒரு முடிவோடு இருந்தோம். ஸோ இந்த கடை தான் வந்து சக்தி எலக்ட்ரிக்கல்ஸ். இங்கே தான் வந்து நம்ம ரிப்பேருக்கு திங்ஸ் எல்லாமே கொடுப்போம். மிக்சி, கிரைண்டர் இவங்க வந்து நல்லா கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து செக் பண்ணிவிட்டு என்ன ஃபால்ட் இருக்குதுன்னு பார்த்துட்டு உடனே சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி இவங்க ரிப்பேர் சரி பண்ணி கொடுக்கக்கூடிய திங்ஸு மிக்சி, கிரைண்டர் என்ன ரிப்பேராக இருந்தாலும் அது வந்து அவங்க அது சரி பண்ணி கொடுத்ததுலேருந்து ரொம்ப வருஷத்துக்கு வந்து ரொம்ப ஒரு வாரண்டியாக நல்லா உழைக்கும் அது. ஸோ அதனால் இவங்கள்ட்ட தான் நம்ம கொடுப்போம். ஸோ நம்ம கேட்டதுமே வந்து நம்முடைய கிரைண்டரை எடுத்து வந்து கொடுத்துட்டாங்க. இப்போ வந்து ஜஸ்ட் நம்ம முன்னாடி வந்து நல்லா ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு ஃப்ளக் மாட்டி ஓடுதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ண சொன்னோம். அதனால் வந்து அவங்க ஃப்ளக் மாட்டுறாங்க. அப்புறம் மிக்சி ஓகே அவங்க மெக்கானிக்காக இருக்கனால அவங்கள்ட்ட கிரைண்டர்லாம் எப்படி இப்போது உள்ள கிரைண்டருக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், எப்படி வாங்கலான்னு சொல்லி கேட்டோம். போட்டு ஃப்ளக்கை மாட்டி விட்டதும் பார்த்திங்கன்னா அது நல்லா ஓடிட்டு இருந்துச்சு. முன்னாடி இருக்கக்கூடிய மிஷின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா குவாலிட்டியாக போட்டாங்க. பட் இப்போ உள்ள மிஷின்ஸ்லாம் வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்குது. இல்லை ரொம்ப அதிக காசு கொடுத்து நல்லா காஸ்ட்டாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சஜஷன் பண்ணாங்க. பட் நாங்கள் யூஸ் பண்ணுற இந்த கிரைண்டர் எப்படி இருக்குது, இதோடைய மிஷின்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டோம்.
இது 10 இயர்ஸ் பிஃபோராக வாங்கினதுனால வந்து இதோட மிஷின் குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதோட போட்டு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக் உள்ள வச்சு பேக்கிங் பண்ண சொன்னோம். கீழே பார்த்தீங்கன்னா நிறையா திங்ஸ் ரிப்பேருக்கு அவங்கள்ட்ட வந்து இருக்குது. ஸோ நல்லா தரமாக வந்து அவங்க யூஸ் பண்ணி கொடுப்பாங்க எதாக இருந்தாலுமே. அதனால் நாங்கள் இங்கே தான் வந்து திங்ஸ் வந்து என்ன ரிப்பேராக இருந்தாலும் கொண்டு வருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1250 வந்து இதுக்கு ஆகும்னு சொன்னாங்க. ஸோ காசு கொடுத்துட்டு வந்துட்டோம்.